அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஸ்ரீ தர்மராயா சுவாமி திருக்கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து மகாபாரத இதிகாசத்தின் நாயகனான ஸ்ரீ தர்மராஜா கோசம் அர்ப்பணிக்கப்பட்ட ரொம்ப அற்புதமான கோவில். இந்த கோவிலை வந்து பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி மற்றும் கிருஷ்ணர் நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. நாம் இந்த கோயிலுடைய அழகான ராஜகோபுரத்தை தான் வந்து பார்க்குறோம். இந்த ராஜகோபுரத்திலே வந்து பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியோட சுதைச்சிற்பம் வந்து ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் வந்து 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருக்கோவில். இந்த கோயில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னிய குல சத்திரியர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம முதல்ல இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் வந்து தரிசிக்க போகிறோம். இங்கே விநாயகர் கூடிய நவகிரகங்களையும் வந்து அமைச்சிருக்காங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே 2 பக்கமும் 2 யானைகளும் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுடைய சந்நிதி. இருக்கக்கூடிய கோபுரத்தில் அம்பாளுடைய அழகான சுதைச்சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கோயிலில் வந்து முதல்ல ஆஞ்சநேயர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆஞ்சநேயர் வந்து முற்றிலுமான ஒரு வெள்ளை கற்களாலே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஆஞ்சநேயர் தான் நம்ம முதல்ல வந்து வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து செந்தூரத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தனி சன்னதியும் வந்து பார்க்குறோம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கொடிமரத்தை தான் வந்து பார்க்குறோம். இந்த கொடிமரத்தை சுற்றி நிறைய தெய்வங்கள்லாமும் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து பல்லவர்கள் மற்றும் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து திருப்பணிகள்லாமும் வந்து நடைபெற்றிருக்கு. தர்மத்தை வந்து நிலைநிறுத்துவதற்காக பாண்டவர்களோடு கிருஷ்ணனும் சேர்ந்து தர்ம யுத்தம் நடத்தினார். அதில் பாண்டவர்கள் வெற்றியும் கண்டனர். பாண்டவர்களுக்கு இந்தியா முழுக்க பல கோயில்கள் இருந்தாலும் பெங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தர்மராயா கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக வந்து இருக்குது. அந்த கோயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனுடைய சுதைச்சிற்பம். இவங்க வந்து யாக அக்னியிலிருந்து தோன்றியதால் இவங்களுக்கு வந்து யாகசேனி அப்படிங்கிற பெயரும் வந்து இருக்குது. திரௌபதி அம்மனை வந்து பராசக்தி வடிவமாகவே வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கும் மனைவியாக வந்து இருந்தாங்க. சிறந்த பதிவிரத்தை வந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன். இந்த கோவிலில் ஒரு சிறப்பான திருவிழா என்ன அப்படின்னா கரகத் திருவிழா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த திருவிழா வந்து மார்ச் மற்றும் ஏப்ரலில் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினங்களில் நடக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக வந்து இருக்குது. இந்த திருவிழாவை பார்க்க வெளியூர்லேருந்து மக்கள் வந்து கூடுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தகவலாக வந்து இருக்குது. இந்த கரகத் திருவிழா வந்து திரௌபதி அம்மனுக்கோசரமே சிறப்பாக வந்து நடத்தப்படுகின்றது. அப்போ வந்து இந்த கோயில் பூசாரியை வந்து பெண் வேடமிட்டு கரகம் வந்து சுமந்து செல்றதாகவும் வந்து சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் வந்து திரௌபதிக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் வந்து அவங்க எதிர்த்து ஒரு பெண் சக்தியாக வந்து வலுவாக வந்து வந்தாங்க. அவங்க அடையாளமாக வந்து அவங்கள போற்றும் விதமாக தான் வந்து இந்த கரக திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது. அருமையான வேலைப்பாடுகளுடன் கூடிய யானைகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து மேலே வந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம தர்மராயா சுவாமி கோயிலுடைய கருவறைக்குள்ளே தான் வந்து போக போகிறோம். கருவறையில் வந்து தர்மராஜர், பீமர், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதி, கிருஷ்ணர் எல்லாருமே வந்து நமக்கு இருந்து அருள் பாலிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர், பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி அம்மன் இவங்களெல்லாம் வணங்கும் போது நமக்கு வாழ்க்கையில் சகல வளங்களும் வந்து கிடைக்கும்.
இந்த கோவிலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவில் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.